அடுத்து இப்போ இன்னொரு வந்துட்டோமா. அடுத்து என்னென்னு கேட்டால், சாப்பிடும்போது வந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் எல்லாம் வழங்கியிருக்கிறோம். ஆனால் எல்லோரும் என்ன செய்கிறாங்கண்டா, துவாய் மசனூன்னு அப்படின்னு புக்குகள்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. தப்லீகில் போனாலும் துவா சொல்லி தருவாங்க, சாப்பிட்ற துவான்னு சொல்லி. சின்ன பிள்ளைகள் மக்தபிலே சொல்லி தர்றாங்க. என்னென்னா பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா, இதுதான் சாப்பாட்டுக்குரிய துவா என்று என்ன செய்கிறாங்க. ஆனால் யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லி சாப்பிடுவேன்னு கேட்டால் பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு சொல்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் 90% முஸ்லீம்கள் மத்தியில் வழக்கமாக இருக்குது. 90% முஸ்லீம்கள் மத்தியில் சாப்பிடும்போது என்ன சொல்லணும், பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா. கூட்டமாக சாப்பிடும்போதெல்லாம் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு சொன்னோன்னே அவர் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொல்லணும்னு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கருத்தில் சொல்கிறாங்க. ஆனால் பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா என்கிற ஒரு வார்த்தையை ஒரு ஹதீஸ் பலவீனமான ஹதீஸோடு கிடையாது. பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது. இது இப்படி சொல்லணும்னு ஒரு பலவீனமான ஹதீஸு கூட கிடையாது. அப்படியான அடிப்படையில் தான் இல்லாது, அது ஹதீஸில் இல்லாது. ஒரு திக்கரை இதைத்தான் சொல்லணும்னு பெரிய லெவலில் துவா மசனூன்னு தப்லீகில் பாக்கெட் சைஸ் புக்கு போட்டிருப்பாங்க. அதிலெல்லாம் அது போட்டிருப்பாங்க. பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு தான் நினைஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அதைத்தான் கையில் வச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அதான் சரியான துவான்னு ஓதுவாங்க. எல்லாம் ஓதுறீங்கப்பா, இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு சொல்லணும்னு எங்கேருந்து எடுத்தீங்க? அதனால பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லாங்கிற ஹதீஸ் இல்லை. அதே நேரத்தில் பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லா, அலா பரக்கத்தில்லா இல்லை, பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லான்னு சில ஹதீஸுகள் இருக்குது. அந்த ஹதீஸுகள் பலவீனமாக இருக்குது. அலா பரக்கத்தில்லா கிடையவே கிடையாது. பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லான்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வாசகம் வந்து எந்த ஒரு ஹதீஸ் நூல்லையும் கிடையாது. ஆனால் எப்படி இருக்குது, பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லா அப்படின்னு சில ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது. அந்த ஹதீஸ் நூலில் இருக்கிறத வேடிக்கை என்னென்னு கேட்டால், அந்த ஹதீஸ் நூலில் இருக்கிற நான் ரெண்டாவது சொல்கிறேன், அந்த ஹதீஸ் நூலில் இருக்கிறத மென்ஷன் பண்ணி சில கித்தாப்பில் எழுதும்போது, அதாவது தஃப்சீரு மல்ஹரின்னு ஒரு தஃப்சீர் இருக்குது, அதில் எழுதும் பொழுது, தஃப்சீரு சாலிபின்னு ஒரு தஃப்சீர், அதில் எழுதும் பொழுது மிஸ்காத்துக்கு மிர்காத்துன்னு ஒரு ஷரஹ் விரிவுரை இருக்குது. இந்த 3 நூலில் என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டால், பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா சொல்லணும்னு இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டியிருக்கிறாங்க. ஹாக்கிமில் இருக்குது அப்படின்னு சில நூலை காட்டியிருக்கிறாங்க. அவங்க காட்டின ஹதீஸில் அப்போ இல்லை, பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லான்னு தான் இருக்குது. இவங்க வ பரக்கத்தில்லான்னு ஹதீஸில், அது பலவீனமானது ரெண்டாவது விஷயம். ஆனால் அலா பரக்கத்தில்லான்னு ஹதீஸில் இல்லாமல் இருந்துக்கிட்டு இவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, ஹாக்கிமில் இருக்குது, இதில் இருக்குது, ஹாக்கிமில் இருந்தால் ஹாக்கிமில் போய் தேடி பார்க்கணும். ஹாக்கிமில் இல்லை, ஹாக்கிமிலையும் இல்லை, சாலிபிலையும் இல்லை, எந்த ஒரு கித்தாப்புலையும் கிடையாது. ஆனால் இந்த 3 கித்தாப்பில் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு கேட்டால், பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா என்று சொல்லி சாப்பிட வேண்டும் என்று ஹாக்கிமில் ஹதீஸ் உள்ளதுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. ஹாக்கிமில் இல்லை. இவங்க சொன்ன வச்சு தான் நம்பி போட்டிருக்கிறாங்க. அதாவது இவங்க நேரடியாக ஹாக்கிமை பார்க்கல, ஹாக்கிமில் ஹதீஸை பார்க்கல, சில தஃப்சீர்களில் எழுதினதை வச்சுக்கிட்டு ஹாக்கிமில் இருக்குன்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த கருத்து மக்கள்கிட்ட வந்திருக்கே தவிர, பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு ஒரு ஹதீஸும் கிடையாது. பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லான்னு ஹதீஸ் தான் இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸு. ஆனால் அப்படி சொல்கிறது அதில் சொல்லி கொடுத்துருக்கணும். பிஸ்மில்லாஹி ஹதீஸில் இல்லாத வார்த்தையை சேர்க்குறதுங்கிற இப்படி தப்பு தானே அது. பிஸ்மில்லாஹி அலாங்கிறது தனி வார்த்தை. அது பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லா வேறு, பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாங்கிறது வேறு. ஒரு வார்த்தையை கூடுதலாக சேர்ப்பது, அப்படி கூடுதலாக சேர்ப்பது மார்க்கத்தில் இருக்குமானால் ஹதீஸ் ஆதாரம் இருக்க வேண்டும். அதனால் பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்தில்லாவுக்கு ஆதாரம் கிடையாது. பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லாங்கிற ஹதீஸ் வந்து ஹாக்கிமில் இருக்குது, தபரானியுடைய அவுசத்துங்கிற நூலில் இருக்குது, ஷோபுல் ஈமான் பைஹிக்கி இந்த 3 நூலில் இருக்குது. என்னென்னு இருக்குன்னு கேட்டால், இப்போ குழு நீங்கள் சாப்பிட்றதா தான் இப்போ குழு பிஸ்மில்லாஹி ஓ பரக்கத்தில்லாஹி, பிஸ்மில்லாஹி ஓ பரக்கத்தில்லான்னு சொல்லி சாப்பிடுங்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அந்த 3 நூல்கள்லையுமே, எந்த நூல் ஹாக்கிம்லையும் சரி, தபரானியுடைய அவுசத்துங்கிற நூல்லையும் சரி, ஷோபுல் ஈமான்கிற நூல்லையும் சரி, 2 பலவீனமான ஆளுக்கு இடம்பெறாங்க. அது தலைப்பிலே அந்த பலவீனமான வழியாக வந்திருக்கிற ஹதீஸ்னு தலைப்பு போட்டு இந்த விஷயம்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், அப்துல்லாஹ் இப்னு கைசான் என்பவர் அறிவிக்கிறார். இந்த அப்துல்லாஹ் இப்னு கைசான் என்பவர் நீங்கள் தேடி பார்த்தீங்க என்று சொன்னால், எல்லா அறிவிப்பாளரை பேசக்கூடிய அறிஞர்களும் இவர் பலவீனமான ஒரு ஆள், இவர் ஆத்தன்டிக்கான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அனைவராலும் பலவீனம்னு சொல்லப்பட்டவர் யார், அப்துல்லாஹ் இப்னு கைசான். அவர் அறிவிக்கிற அறிவிப்பில் தான் இந்த பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லா இல்லை, பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லான்னு வந்திருக்கிறது. அதே ஹதீஸில் வந்து அபுல் முவஜ்ஜிஹ்னு ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. அவர் யார் என்று தெரியாதவர். 2 கோளாறு அதில் இருக்குது. ஒரு கோளாறு பலவீனமான ஆள் இடம்பெறாரு, இன்னொரு கோளாறு அவர் யாருன்னு தெரியாத ஒரு ஆள் வர்றாரு.
அப்போ யாரென்று அறியப்படாத ஒருவர் மூலமாகவும் பலவீனமானவர் மூலமாகவும் தான் இந்த ஹதீஸ் ஹாக்கிம்லையும் தபரானியுடைய அவுசத்துலையும் ஷோபுல் ஈமான்லையும் வந்திருக்கும் காரணத்தினால பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லாவும் பலவீனம், பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லா சொல்லலாமாண்டா அதுவும் பலவீனம். அலா பரக்கத்தில்லான்னு சொன்னால் அது இல்லாது. அலா பரக்கத்தில்லான்னு சொன்னார்கள்னா இட்டு கட்டி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நபியின் பேரில் நபி சொல்லாத இட்டு கட்டிக்கிட்டு இந்த துவாவை என்ன செய்கிறாங்க, பரவலாக மக்தபுகளில் இதை சொல்லிக் கொடுப்பாங்க. சுன்னத் ஜமாத் மக்தபுகள்லாம் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைகள் துவா கற்றுக் கொடுக்கும்போது பிஸ்மில்லாஹி அலா பரக்கத்தில்லா சொல்லி சாப்பிடணும்பாங்க. வேறு என்ன தான் சொல்லி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா அக்கல அஹதுக்கும் தஆமன், உங்களில் யாராவது ஒரு உணவை சாப்பிட்டால் ஃபல் யகுல் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லட்டும், அவ்வளோதான். பிஸ்மில்லான்னு மட்டும்தான் சொல்லணும். இப்போ அலா பரக்கத்தில் அந்த வார்த்தையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பண்ணக்கூடாது. ரசூலில் தெளிவான வார்த்தையை கொண்டு சொல்கிறாங்க. இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், திருமதியில் மாத்திரமில்லை, இது நிறைய நூல்களில் வந்திருக்கிறது. பிஸ்மில்லா மட்டும் சாப்பாட்டை வந்துருச்சுன்னு சொன்னார். திருமதியில் வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்குன்றா, அதாவது இது அக்கல் அஹதுக்கும் தாமன் உங்களில் யாராவது உணவை சாப்பிட்டாரையானால் ஃபல் யகுல் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லட்டும். இது உணவுண்டு வந்தாலும் தண்ணிக்கு எடுத்துக்கணும். எந்த இடத்துல உணவு வந்தாலும் குடிக்கிறது இந்த எல்லாம் ஒன்று தான். நல்லாவுடைய பேரை சொல்லி குடிக்கிறதுக்குன்னு வரவே இல்லை. குடிக்கிறது நம்மளாக சேர்த்துக்கலாம், அடங்கும்னு நம்மளாக விளைவிக்கலாம். சாப்பாடு தான் சொன்னாங்கன்னு ஒருத்தர் பிடிச்சா பிடிச்சிட்டு போகிறாரு, விளங்குதா? இது பொதுவாக சாப்பாடை சொன்னால் குடிக்கிறதுக்கு உள்ளமா சட்டமாக தான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும்னு அடிப்படையில் குடித்தாலும் சாப்பிட்டாலும் பிஸ்மில்லா சொல்லணும். ஒருத்தர் குடிக்கிறதுக்கு ஹதீஸ் டைரெக்டாக வரலன்னு சொல்கிறாரா, சரி போ பண்ணுறோம், ஒன்றும் உறுதியாக பின்பற்றிட்டு போ. குடிக்கும்போது பிஸ்மில்லா சொல்லாமல் கூட குடிச்சிட்டு போ. அதை குடிக்கிறதுக்கு பிஸ்மில்லா சொல்லணும்னு ஆதாரம் காட்ட முடியாது. சாப்பிட்ற சொல்ல வச்சு தான் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லணும்னு எடுக்க முடியும். அது உங்கள் உற்பத்தியின் பால்பட்டது. ஆனால் அதை சொல்கிறது சாப்பாட்டில் அடங்கும்ன்ற கருத்து பெரும்பாலும் இருக்குது. அதன்படி எடுத்துக்கொள்ளலாம். இது ஒன்றாச்சா. ஃபைன் நசியஃபி அவ்வளி, அந்த பிஸ்மில்லா சொல்ல ஆரம்பத்தில் மறந்து விட்டாரையானால் ஃபல் யகுல் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வளிஹி வாஹிரி, பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வளிஹி வாஹிரின்னு சொல்லணும். அதாவது முதல்லையும் கடைசிக்கும் சேர்த்து நான் பிஸ்மில்லா சொல்கிறேன். அதாவது முதல்ல பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், மறந்துட்டு பாதி சாப்பிடும்போது யாவும் வருது நமக்கு, ஆஹா பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டோமே, அப்போ என்ன செய்யணும், மறந்த ஆளுக்கு பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வளிஹி வாஹிரிஹி அப்படின்னு சொல்லி கடைசியில் யாம் வந்தால் கூட சொல்லிக்கிற வேண்டியதான். அப்போ ஆரம்பத்துலேயும் கடைசியில் உள்ளதுக்கும் சேர்த்து பிஸ்மில்லா சொல்கிறேன்னு அதுக்கு அர்த்தம். பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வளிஹி வாஹிரின்னா ஆரம்பத்துக்கும் சேர்த்து கடைசிக்கும் சேர்த்து பிஸ்மில்லா சொல்கிறேன்னு அர்த்தமாயிரும். அப்போ சாப்பாட்டுக்குரிய சொல் பிஸ்மில்லா மட்டும்தான். இது சரியான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ பிஸ்மில்லா சொல்லிட்டோமா. இந்த பிஸ்மில்லா சொல்கிற விஷயத்தில் ஒரு சர்ச்சை வருது. அந்த சர்ச்சை என்னென்னு கேட்டால், இப்னு தைமியா மாதிரியான அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பிஸ்மில்லா மட்டும் சொல்லாமல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொன்னால் அதுதான் முழுமையானது. யார் சொல்கிறார்? இப்னு தைமியா சொல்கிறார். அதான் இதா கால இந்த லக்கலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று பிஸ்மில்லா மட்டும் சொல்லாமல் சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒருத்தர் சொல்வாரையானால் கான ஹசனன், அது அழகானது, ஃபைன்னுஹு அக்மலு, அதுதான் பூரணமானது அப்படின்னு யார் சொல்கிறா? இப்னு தைமியா சொல்கிறார். அதே மாதிரி நவவி சொல்கிறாரு, ஒல் அஃதலு, சிறந்தது எதுவென்று சொன்னால் ஐயக்கூல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வது தான் மிகச் சிறந்தது. சிறந்தது பிஸ்மில்லா சொல்வது மட்டும் கிடையாது, அது ரசூலுல்லாஹ் சொல்லாதையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறது தான் மேலான்னு சொல்லிடுறாங்க. இது சொன்னவுடனே இப்னு ஹஜர் பிடிக்க முதல்ல சொன்னோம்ல, இந்த இப்னு ஹஜர் தான் பிடிக்கிறாருன்னு சொல்லி உட்கார்றதுக்கு சொன்னார்ல புஸ்தகம் பொண்ணு, அவர் கேட்குறாரு இது என்னப்பா அப்போ சிறப்புன்னு எதை வச்சு நீ சொன்னேன்னு கேட்குறாரு. இதை கேட்டால் ரங்க கேட்க மாட்டேங்கிறார். எதில் உட்கார்றதுக்கு ரெண்டு விதமாக உட்காரணும் முஸ்தகப்புங்கிறார். எந்த ஒரு ஆதாரமும் ஒரு ஆதாரமே கிடையாது. அதை சொல்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, அவராக சொல்கிறார் முஸ்தகப்புங்கிறார். இதை சொல்கிறவங்களுக்கு மறுப்பு சொல்கிறார். இப்னு தைமியாவுக்கும் நவவிக்கும் சேர்த்து மறுப்பு சொல்கிறாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லம் அற, நான் காணவில்லை, லிமத்தாகு மினல் அஃதலியத்து, இதை சிறந்தது என்று வாதிடுகிறார்கள்ல, அப்படி சொல்வதற்கு தலீலன் ஹாசன், குறிப்பிட்ட எந்த ஆதாரம் கிடையாது, ஒரு ஆதாரம் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், இப்னு ஹஜர் ஃபத்துஹுல் பாரியில் இதை மறுக்கிறார். இப்னு தைமியா எங்கேருந்து நிறுத்தி சிறந்தது பிஸ்மில்லா சொன்னாங்கன்னு வந்திருக்குது, மறையின பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரசூலுல்லாஹ் சொன்னதை விட நீங்கள் சேர்த்து சொல்கிற சிறந்ததா, சிறந்தது என்று அதை சொல்வதற்கு எந்த ஆதாரம் கிடையாது, பிஸ்மில்லா சொல்கிறது சிறந்தது அப்படிங்கிற அளவில் அவர் மறுத்துடுறார். அதை விட நம்ம அல்பானி இருக்கார்ல, சமகாலத்தில் இருந்து மரணித்த அறிஞர், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னும் கடுமையாக பிடிக்கிறாரு. அது சிறந்ததா, அது கெட்டதுங்கிறார். ரசூலுல்லாஹ் நீனா சேர்த்து என்ன சிறந்ததுங்கிறார். பிஸ்மில்லா நல்லதாக இருக்கலாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நல்லதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் உன்னை சொல்லி தராட்டி நீனா உண்டாக்குற இப்படி சரியாக வரேன், ரசூலுல்லாஹ் சொல்லி மாற்றமாக செஞ்சு அப்படி சரியாக வரேன்னு கேட்குறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வா கூடு நான் சொல்கிறேன், லா அஃதல மின் சுன்னத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விட சிறந்த எதுவும் இல்லை. இவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும்னு சில சலஃபுகள் ஃபத்வா கொடுக்குறாங்க.
அதை கண்டிக்கிறேன் இவர் கண்டிக்கிறார். அல்பானி என்ன சொல்லி கண்டிக்கிறார்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னதை விட கிடையாது. ஃபைன்னஹு லம் யஸ்பித் தஸ்மீத்தலத்தாம் இல்லா பிஸ்மில்லா. சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்கிற விஷயமாக பிஸ்மில்லாங்கிற சொல்லை தவிர வேறு எதுக்கும் ஆதாரம் கிடையாது, வரவே இல்லை. ஃபலா யஜூஸு ஜியாதத்து அலைஹா, அதை விட அதிகப்படுத்துவது கூடாத காரியம்ங்கிறார். இவங்க மேலானதுங்கிறாங்க. யார்? இப்னு தைமியா, இப்னு ஹஜர் போன்றவர், நவவி போன்றவர்கள்லாம் மேலானதுங்கிறாங்க. இப்னு ஹஜர் அதுக்கு சிறப்புன்னு சொல்வதற்கு ஆதாரம் இல்லைன்னு கொஞ்சம் மென்மையாக கண்டிச்சுட்டு போயிடுறார். அல்பானி சொன்னதில் கரெக்டாக இருக்குது. அது சுன்னத்தை பேன்ற பார்வையில் பார்த்தோம்னா ரொம்ப கடும்போக்கா சொல்கிறாரு. என்ன செய்கிறாரு? ஃபலா யஜூஸு ஜியாதத்து அலைஹா, ரசூல்லா சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுன்னு கற்று தந்துட்டாங்களா, அப்புறம் ஏன் கூட்டுறீங்க? மன்ன பிஸ்மில்லா, நீங்கள் ரசூல்லாவோட பேணதலான ஆளா? அல்லாவுடைய ரசூல் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லித்தரணும் கற்று தந்தார்களே, ஆனால் அதில் எதுக்கு நீங்கள் கூடுதலாக்குறீங்க? அப்போ ஃபலா யஜூஸு ஜியாதத்து அலைஹா, அதை விட அதிகமாகக்கூடாது. அதிகமாக்குறதே கூடாதுங்கிற நீங்கள் சிறப்புங்கிறீங்களான்னு கேட்குறாரு. நான் அதிகமாக்குறதே கூடாதுங்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை விட சிறப்புங்கிறீங்க. அது சொல்வதே கூடுமாண்டு பிரச்சனையில் ஒரு விஷயத்துக்கு போய்கிட்டு ரசூல்லா சொன்னதை விட நீங்களாக உண்டாக்குன ஒரு வார்த்தையை சிறப்புமீங்களா அப்படின்னு கேட்டுறாரு. அதை முடிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா, ஓ ஹைருல் ஹதி முகமது, இதெல்லாம் ஒவ்வொரு பயான்லையும் ஓதுறாங்கல்ல, அஸ்தகுல் ஹதீஸ் கிதாபுல்லான்னு ஒரு வாசகத்தை ஓதிட்டு தான் பயான் பண்ணுவாங்க. அதில் என்ன வருது? ஹைருல் ஹதி முகமதின், வழிகாட்டுதலில் சிறந்தது முகமது காட்டின வழி தான். இவ்வளோ சொல்லிவிட்டு அப்புறம் என்ன நீங்களாக உணவு உண்டாக்குறேன்னு கேட்குறாரு. அதனால் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா மட்டும்தான் சொல்லணும். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்வதும் இவங்களாக உண்டாகி கொண்டது. இவங்களா அதிக வார்த்தை தானே, அதிக வார்த்தை தானே பிதத்து தானே, பிதத்து பூரா அப்படி தானே சொல்லுவாங்க. அதிகம் தானே, அதிகமாக செஞ்சால் நான் சுன்னத்தாயிருமா? பிதத்தில் தான் வரும். அப்போ அது ரசூல்லா ஒரு வார்த்தையை சேர்க்கறது மாத்திரை கூட அங்கீகரிக்கலை. ஆமன்து பி கிதாபிக்குங்கிறதுக்கு பதிலாக ஒருத்தர் என்ன செய்கிறாரு? ஆமன்து ஓ நபி கல்லதி அரசியல்ங்கிறதுக்கு பதிலாக ரசூலிக்கன்னு ஒருத்தர் மாற்றி ஓதிட்டார் துவாவை. ரசூல்லா கண்டிப்பாங்க சொல்லாத லாவோ நபிக்கு, நான் சொன்ன மாதிரி சொல்லு. அப்போ நபிங்கிறதுக்கு பதிலாக ரசூல்னு மாற்றி சொன்னார் ஒருத்தர், அதை ரசூல்லா கண்டிக்கணும். நான் என்ன சொல்லி தந்தேன்? நபின்றால் ரசூல்னா ஒன்று தான். ஆனால் ரசூல் என்ன சொல்லிட்டாங்க? நான் உன் நபிக்கன்னு உனக்கு துவா கற்று தந்துருக்கிறேன், நீ என்னத்துக்கு ரசூலிக்கன்னு மாற்றுறத அப்படின்னு சொல்லி திருத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்லித்தந்த வார்த்தையில் சின்ன சேஞ்சு பண்ணுறது கூட அது வஹீக்கு மாற்றமான விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்னது வஹீயில் சொல்லித்தந்த விஷயம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டு சொன்ன ஒரு விஷயத்தில் நம்ம சொந்த அறிவை கொண்டு இது வேளானது, இது அதோட சிறந்த வார்த்தைலாம் சொன்னோம்னா நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு பாடம் கற்பிக்கிற மாதிரி வந்துருங்கிற காரணத்தினால பிஸ்மில்லா பேர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது. அல்பானி சொல்கிறது தான் இதில் மற்ற அறிஞர்கள் சொல்வதை விட சிறப்பான கருத்தாக இருக்குது. ஏன்னா சுன்னத்தில் உறுதி அணிக்கிறார்ல, இந்த கருத்து சுன்னத்தில் ஒரு உறுதி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதை சாப்பிடும்போது சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதை ஓதிடணும்.